ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பல்லவன் வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. நமக்கும் அவங்க அண்ணனுங்களுக்கும் வேறு வேறு அம்மாவா? அப்போது நம்மளும் அண்ணனுங்களும் ஒன்று இல்லையா, வெவ்வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை நம்ம பல்லவனுக்கு. இனி நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத டைமில் நம்ம பல்லவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் காணோன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே தேடியுமே அதாவது கிடைக்கவே இல்லை. நம்ம பாண்டியன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோவை காட்டி இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஒரு பக்கம் எங்கள் நிலா வந்து பயங்கரமாக அழுதுட்டு உட்காண்ட்ருக்காங்க. நடேசன் இருந்துட்டு என்னம்மா இவன் இப்படி இருக்கான், பெத்த அம்மா யாருன்னு சொல்லி கை காட்டினா அதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுக்காகம்மா இவன் வீட்டை விட்டு கிளம்புனா? சரி சரி நீ அழுவாதம்மா, அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையா? பல்லவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான், அதை நினச்சி நீங்கள் கவலையே பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இதுலேயே நம்ம கவலைப்படுறதுக்கு இருக்குது, அவனே சரியாயிட்டு வந்துடுவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க, இதில் என்னம்மா இருக்குது, பெத்த அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லி கை காட்டினதும் அவன் பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டான், இதில் நான் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாங்க. ஆனால் இங்கே நம்ம நிலா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. பல்லவனுக்கு ஏதாவது நடந்துருமோ, மனசு கஷ்டத்தில் தப்பான முடிவு எடுத்துருவானோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே சேரன் நம்ம பாண்டியன் எல்லாருமே தேடிட்டு வராங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சோழன் வந்து நடேசனை பயங்கரமாக திட்டுறாங்க. எல்லாமே உங்களால் தான், பல்லவன் மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு, உங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கு கூட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு நடந்தே வந்துட்டு இருக்காங்க. எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இனி அண்ணனுங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எதுக்காக அண்ணனுங்களுக்கு நம்ம தொல்லையாக இருக்கணும், நம்ம இனி உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே அதாவது ட்ரிங்க்ஸ் கடை ஒயின் ஷாப்பு இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு சாராயத்தை வாங்கிட்டு வந்து அதில் விஷம் கலந்து குடிச்சிடுறாங்க பல்லவன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் குடிச்சிடுறாங்க. சேரன் வந்து பல்லவனை ரொம்பவே நல்லபடியாக தான் பார்த்துக்கினாங்க. அது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துருந்தா கண்டிப்பாக பல்லவன் இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்தாச்சு. மயங்கி அங்கேயே விழுந்துடுறாங்க. வாயிலிருந்து ரத்தமெல்லாம் வருது. பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த பையன் வாயில் ரத்தம் வருது, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸுமே நம்ம பல்லவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் சேரன் குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி